ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு, ஒரு மனிதருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒருவரை திராட்சை தோட்டத்திற்கு போ என்றால் உடனே நான் போகிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு போகவில்லை. 2ஆம் மகனை சொல்லுகிறார், நீர் போகலாம் என்று சொன்னதும் போகிறேன், போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிறகு மனவருந்தி செல்கிறான். இவர்கள் இருவரையும், முதலில் இருப்பவரை பரிசேயரையும் சதுசேயரையும் சட்ட வல்லுநர்களையும் பெரியோர்களையும், 2ஆவதாக இருப்பவர்கள் வரி தண்டுபவரையும் பாவிகளையும் எடுத்துக்காட்டாக ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள் நாங்கள் கடவுளின் மக்கள் என்று சொல்லிவிட்டு கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, கடவுளுடைய வார்த்தைகளை எதிர்த்து போராடுவது, கடவுளின் திட்டங்களை எதிர்த்து போராடுவது, தமக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று கடவுளை விட அதிகமாக தெரிந்தவர்களைப் போல தம்பட்டம் அடித்துக் கொள்வது. எனவே கடவுளுடைய திட்டம் என்னவாக திட்டமாக இருந்தாலும் அதை உடனடியாக எதிர்ப்பது. ஏனென்றால் தங்களுடைய விருப்பத்தின்படி அது நடக்கவில்லை என்பதனால். எனவே இயேசு முதல் மனிதனின் எடுத்துக்காட்டில் இவர்களை ஒப்புமைப்படுத்துகிறார். 2ஆவர்கள் ஏழைகள், வரி தண்டுபவர்கள், பாவிகள், சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்றுமில்லாதவர்கள். இவர்கள் எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டு கடவுளை நம்பி வாழ்ந்து கொண்டு, அவர் இல்லை என்றால் தங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் பின்னாலே செல்கின்ற கூட்டம். இந்த ஒபீடியன்ஸ் என்ற வார்த்தையினுடைய லத்தீன் ஓப்துரே என்ற லத்தீன் பகுதியிலிருந்து, வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான அர்த்தம் கூர்ந்து கவனத்துடன் கேட்பது. எனவே கீழ்ப்படிதல் என்பது கூர்ந்து கவனத்தோடு கடவுளின் குரலை கேட்பது. நமக்கு என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? நமக்கு என்ன பேச வருகிறார்? நம்மோடு என்ன பேச வருகிறார்? நம் கரங்கள் வழியாய், நம் பாதைகள் வழியாய், நம்முடைய உடலின் வழியாய், வாழ்க்கையின் வழியாய், வரலாற்றின் வழியாய் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? கூர்ந்து கவனத்தோடு கேட்பது. பல நேரங்களில் இந்த கூர்ந்து கேட்கின்ற பழக்கம் இல்லாததனால் கடவுளுடைய குரல் நம்மிடம் கேட்காமலே போய்விடுகிறது. ஆண்டவருடைய குரல் நம்முடைய காதுக்கு கேட்பதில்லை. மந்த புத்தி உடையவர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய உணர்வுகள், ஆண்டவருடைய அதிர்வுகள் பொழித்து கொண்டே இருக்கிறது. அன்று மெல்லிய காற்றில் வந்திறங்கிய கடவுளின் குரல், திருமுழுக்கு யோவான் வழியாக இன்றும் கடவுளின் குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்றும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவர் நம் வழியாக எத்தனையோ அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். நாம் திமிர்கிறோம், முடியாது என்று சொல்கிறோம். நம் இஷ்டம் போல நம்முடைய ப்ராஜெக்டையும் நம்முடைய திட்டங்களையும் அவரிடம் சொல்லுகிறோம். என் இஷ்டம் போல நான் யோசிப்பேன், சிந்திப்பேன் என்று சொல்லுகிறோம். கடவுளை விட பெரியவனைப் போல நாம் யோசிக்கிறோம். நம் திட்டங்களுக்கு ஏற்றப்பாடு நம்முடைய நேரங்களை அமைத்துக் கொள்கிறோம். நம் திட்டங்களை நாமே போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் உயர்ந்தவர். அவர் நம் அருகில் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய திட்டப்படிதான் நாம் நடக்க முடியும், வளர முடியும், வாழ முடியும் என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படியாமல் போவதல்ல. ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நடக்க வேண்டும்.
அதுதான் இறைவன் விரும்புகின்ற விஷயம். அவருடைய குரலை என்று கேட்போம். நம் இதயத்தின் ஆழத்தில் அமர்ந்திருக்கின்றவரை, நம் உடலின் ஆழத்தில் விற்றிருக்கின்ற அந்த தெய்வ மகனுடைய குரலை கேட்போம். ஆண்டவரே பேசும், உன் அடியான் நான் கேட்கிறேன், என்னோடு பேசும். என்னிடம் இருக்கின்ற குறைகள் என்ன சொல்லும், என்னிடம் இருக்கின்ற நிறைகள் என்று சொல்லும், என்னிடம் இருக்கின்ற சாதனைகள் என்ன என்று சொல்லும். ஆண்டவரே, என்னை வைத்துக்கொண்டு நீ என்னென்ன அதிசயங்களை எல்லாம் செய்யப் போகிறீர் சொல்லும், நான் கேட்பேன். பேசும், பேசும் ஆண்டவரே, மடியான் நான் கேட்கிறேன் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உமது குரலை கேட்டு உம் பின்னே நடப்பதுதான் எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்காக இருப்பதற்காக காரணம். ஆண்டவரே, வேறு எந்த காரணமும் அல்ல. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதும் உம்முடைய குரலை கேட்பதும், குரலை கேட்டுக்கொண்டு உன் பின்னாலே வருவது மட்டுமே இந்த உலகத்தை நாங்கள் படைக்கப்பட்டதன் காரணம். எனவே ஆண்டவரே, இவற்றை நாங்கள் மனதில் பொருத்தி கொண்டு உம்முடைய விருப்பப்படி நாங்கள் நடக்க வரம் தாரும். அன்னை மரியே, கடவுளின் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொன்ன நடந்த எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.